ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு 40 நாட்கள் என்று பயணிக்கிற உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, மரண வேதனை என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த மரண வேதனை என்றால் என்ன? உங்களை பயமுறுத்துவதற்காக நாங்கள் இதையெல்லாம் சொல்லவில்லை. கடவுள் இதையெல்லாம் பாவத்தை குறித்தும் அதை குறித்து இதை குறித்து பேசி நம்மளை பயமுறுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதையெல்லாம் உங்களுக்கு உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, மரண வேதனை என்பது இறந்து ஆன்மா அடைய உள்ள துன்பத்தை அடையாளப்படுத்துகிறது. திருத்தூதர் பணி 2:24 சொல்லுகிறது, கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார் என்று. ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாய் படித்து சிந்தித்து பாருங்கள். மரண வேதனை என்பது ஏதோ நம்ம மரணிக்கிற பொழுது ஏற்படுகிற வேதனை அல்ல. மரணித்த பிறகு இந்த ஆத்மா சந்திக்கிற வேதனை, யாருமே இல்லாமல் வெறுமையிலே பயணிக்கிற அந்த ஒரு வேதனை, நம்ம உதவி கூட தேட முடியாத நிலையில் பயணிக்கிற அந்த தனிமையின் வேதனை. அன்புக்குரியவர்களே, இந்த வேதனைக்குள்ளே நீங்கள் சென்று விடக்கூடாது என்பதற்காக கடவுள் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் இந்த உண்மையை உணர்ந்து ஆண்டவருக்குள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் உறவுகளை காப்பாற்ற நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். உணர்ந்து பயணிக்க உங்களை அன்புடன் நாங்களும் அழைக்கிறோம். God bless you.